ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya. துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். போரிக்காரின் நரத்தரகரபா ஓரிபிகா மன்னிரிக்கத்தரகரபா ஓரி ஜிரி ஆத்திரிக்கரபா. பரிசுத்தர் பரிசுத்தர் பிதா பரிசுத்தர், இயேசு மகாராஜா பரிசுத்தர். போபை பிபி கப்பப்பா ரகரபா. ஆவியானவர் பரிசுத்தரப்பா. உம்மை துதிக்கிறேன் அப்பா, உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வணங்குகிறேன், மெய் ஆராதிக்கிறேன், மெய் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. அப்பா இப்போது கூட கத்தாவே அடிமையை தோரி பிபிகா மறக்கதை தரகரபா. நிறுத்திய தயவுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம், பயன்படுத்துகிற தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். என் அன்பு நேசரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடிமையை மறைத்து கொள்ளுங்கப்பா அப்பா. நல்ல கத்தாவே ஞானமாய் பேசி ஆண்டவரே, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக என் கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. அமேன் ஆண்டவரே. விருதாவா போகக்கூடாது சாமி. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அது பதியணும் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க ஆவியானவரை, பொறுப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் பிரசன்னை இறங்கி வரணும் சாமி, உங்கள் பிரசன்னை இறங்கி வரணும். அதுக்காகத்தான்ப்பா நான் காத்திருக்கேன். உங்கள் பிரசனை வரணும் ஐயா. என்னுடைய சுய சாகணும், என்னில் என் இயேசு வெளிப்படணும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். என் நேசர் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நான் எடுத்துக்கொண்டது இப்போ என்னென்னா, ரட்சிப்பு காலம் கடைசி ஆயிற்று. ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. இங்கேயும் இந்த உலகத்தில் வாழுறது நிம்மதி, இயேசுக்களால் வாழ்ந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கையை தவிர மற்ற வாழ்க்கையெல்லாம் இஷ்டம் போல் வாழ்கிறது தான். இஷ்டம் போல் எப்படியும் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழணுன்ற அந்த நெறிமுறையை கடைப்பிடித்து வாழ்ந்தால் நம்ம நீடூழி என்ன செஞ்சிடலாம், வாழலாம். ஏன்னா கர்த்தருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய பராமரிப்பு, அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான், ரட்சிப்பின் அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அந்த ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், மனம் திரும்புதல் ஒன்று. அதாவது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் தேவன். அப்போ நம்ம பாவங்களை அறிக்கையிட்டால் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு எல்லா பாவத்தையும் நம்ம மன்னித்து நம்மளை என்ன செய்வார், அவருடைய பிள்ளைகளாக நம்மளை என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லுது வேதம். பாருங்களேன், அது ஏசப்பாவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அப்படி எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கெல்லாம் அவர் பிள்ளைகளை புத்திரராகும்படி, அது நம்மளாம் யார், அவரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். எவ்வளவு பெருமை, உலகத்தில் எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு ஆசையை சேர்த்தாலும் சரி, ஆனால் அது நமக்கு என்ன இல்லை, நித்தியம் இல்லை, நமக்கு சமாதானம் இல்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி ஆவதில்லை. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். இப்போ பாருங்க, பணத்தை சேர்க்கறதுக்காக என்னென்னலாமோ கொள்ளையடிக்காங்க பாருங்க, என்னெல்லாமோ. ஐயோ அல்லேலூயா. மற்றவங்களை இந்த கொலை பண்ணி திருடி, என்ன அநியாய வட்டி வாங்கி அநியாயமாக சம்பாதித்தியம் பண்ணி போதை பொருளை விற்று
என்ன என்னென்ன கொடுமையாக அத்தனையாக அனுபவித்து அவங்க என்ன செய்தாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க. லஞ்சம் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம். அரசாங்கம் நமக்கு என்ன செய்யுது, ஊழியத்துக்கு தகுந்தாக்கில் இதுக்கு சம்பளம் தருது. அது பத்தாதுன்னு சின்ன ஒரு காரியத்தில் இருந்து எப்போ பார்த்தாலும் சரி பணம் கொண்டு போகணும், லஞ்சம் எல்லாம் லஞ்சம். அப்படியெல்லாம் வாங்குறத கர்த்தர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் மனுஷன் அதை என்ன செய்ய மாட்டேங்கான், நினச்சி பார்க்க மாட்டேங்கான். பாருங்கள், இப்போ மனம் திரும்புதல். ரட்சிப்புன்னா என்னது? மனம் திரும்புதல். மறுபிறப்பு, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். ஞானஸ்நானத்தில் நம்ம பாவத்துக்கு செத்து, அதாவது நம்மளை மூழ்கடிக்கு தண்ணியில் மூழ்கும்போது நம்ம பாவம்லாம் போயிடும். அப்புறம் நம்ம அதை ஞானஸ்நானம் வெளியே வரும்போது நம்ம நீதிக்கு என்ன செய்கிறோம், பிழைக்கிறோம். அப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது அது மறுபிறப்பு. மறுபிறப்பு என்னென்ன அக்கிரமம் என்னென்ன பாவம் இருந்துச்சோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அது மறுபிறப்பு. அதான் ரட்சிப்பு. நான் மனம் திரும்புதல், மறுபிறப்பு, அது பாவ மன்னிப்பு, தேவ பிள்ளைகளாக மாறுறது. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா ரட்சிப்பு, நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு அர்த்தம். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்ம பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு. இப்போ ரட்சிப்புனா என்ன? மனம் திரும்பணும், மறுபிறப்பு, பாவ மன்னிப்பு, அதுக்கடுத்து தேவ பிள்ளைகளாக மாறுறது. அதான் ரட்சிப்பு. இவ்வளவு நம்ம மனம் திரும்பிட்டோம், மறுபிறப்பு அடைஞ்சிட்டோம், பாவ மன்னிப்பு பெற்றுட்டோம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன மாறுறது தான் ரட்சிப்பு. மனம் திரும்புதல்னா ரட்சிப்பு என்றால் மனம் திரும்புதல், மறுபிறப்பு, பாவ மன்னிப்பு, தேவ பிள்ளைகளாக மாறுதல். இன்னும் இந்த பிசாசின் பிடியில் இருந்து, பிசாசின் ஆளுகைக்குள்ளால் இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய ஆளுகைக்கு வருவதே ரட்சிப்பு. ரட்சிப்புடா என்ன? பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருந்து பிசாசு ஆளுகை செஞ்சான்னா அவன் என்ன செய்வான்? பிசாசு என்ன செய்வான்? பாவத்தை தூண்டுவான், இச்சையை தூண்டுவான். ஐயோ, ஓ ஹல்லேலூயா, இந்த பொருளை திருடு, நீ பாரு நல்ல சந்தோஷமாக வாழலாம், நீ கஷ்டம் இல்லாமல் வாழலாம். பிசாசு அவன் பொய்க்கு பிதா. அவன் மனுஷரை என்ன செய்வான்? பாவத்தில் விழ வைக்கிறவன் தான் பிசாசு. பிசாசு அவன் திருடச்சதுக்கு எல்லாம் அதாவது இச்சையை உண்டு பண்ணி பாவத்தில் தள்ளி அதில் அவன் சந்தோஷப்படுவான். அதுதான் இந்த பிசாசின் ஆளுகைக்குள்ளால் இருக்கிறவங்க தான் விபச்சாரக்காரர், வேசிக்கள்ளர், அதாவது திருடர், கொலைபாதகர், வஞ்சனைக்காரர், பில்லி சூனியம் எல்லாமே அந்த பிசாசு தான். பிசாசுடைய ஆளுகை. அந்த பிசாசுடைய ஆளுகையில் இருந்து தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகைக்கு வரும்போது தான் நம்ம, அதாவது பாவ மன்னிப்பை பெற்று நம்ம கர்த்தருடைய வழிக்கு வரும்போது அவருடைய மூலமாக தேவனுடைய ஆளுகைக்குள்ள, யார்? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம தேவனுடைய ஆளுகைக்குள் வர முடியும். இயேசு கிறிஸ்து, அதாவது இந்த பிசாசின் ஆளுகைக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய ஆளுகைக்கு வரணும். தேவனுடைய ஆளுகைக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுவோம், செல்ல பிள்ளைகளாக மாறுவோம். நம்ம இந்த உலக பிரகாரமான தகப்பன் தாய் கூட கஷ்டப்பட்டவங்க எதுவும் என்ன செய்யாது, கிடைக்காது, நம்ம விரும்பினது கிடைக்காது. ஆனால் என் தேவாதி தேவன் நம்ம தேவைகளெல்லாம் அறிஞ்சு நம்மளை என்ன செய்வார்? செல்ல பிள்ளைகளாக வச்சுருப்பார். பாருங்க, எல்லாமே கிடைக்கும். இப்படி தேவனுடைய ஆளுகைக்குள் வருவது தான் ரட்சிப்பு. பிசாசின் ஆளுகையில் இருந்து
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவின் ஆளுகைக்குள் வருவது தான் ரட்சிப்பு. இப்போ ரட்சிப்புனா என்ன? மனம் திரும்புகிறது, மறுபிறப்பு, பாவ மன்னிப்பு, தேவ பிள்ளைகளாக மாறுதல். பிசாசின் ஆளுகைக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய ஆளுகைக்கு வருவதே ரட்சிப்பு. அதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பற்றி தான் நம்ம என்ன செய்தோம். எப்படி மனம் திரும்புதல்? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்வார். ஒருத்தருக்கு 2 குமாரன் இருந்தார். அதில் இளையவன் ஊதாரி, அவன் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து பொல்லாதானம் ஆயிட்டான். உடனே என்ன கேட்கா, நீ என்னுடைய சொத்தெல்லாம் விற்று தந்துரு, என்னை குறையத்துக்கு நீ தந்துரு, நாங்கள் இருக்கலைன்னு சொல்லி அப்பா விட்டு பிரிஞ்சு போகிறான். அங்கே போய் அப்போ பணம் இருக்கும்போது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ரொம்ப உல்லாசமாக செலவு பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்தையும் இது பண்ணி அவன் செலவு பண்ணி முடித்த உடனே அவங்க ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டான், போயிட்டாங்க, நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. பணம் இருக்க வரைக்கும் தான் நண்பர்கள். அதுக்கு அடுத்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இவனுக்கு என்ன செய்யலை, ஒரு பக்கமும் தெரியல, தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட ஆகாரம் இல்லை, ஒரு வழியும் இல்லை. கடைசியில் பன்றி மேய்க்கிற ஒரு வீட்டில் போய் வேலை கேட்டான். அவன் சொன்னான், என் பன்றியை நீ மேயி அப்படின்னு சொன்னான். அப்போ இவன் பன்றியை மேய்க்கிறவன் வீட்டில் கூட சாப்பாடு சரியாக தரலை. என்ன செஞ்சான், அந்த பன்றிக்கு போடுற தவிடை எடுத்து சாப்பிட்டு வயிற்ற நிறைச்சான். அப்படிப்பட்ட கேவலமான சூழ்நிலை. யோசிக்காமல் செஞ்சவங்களுக்கு எல்லாம் இதுதான் தண்டனை. அப்போது அவன் யோசித்தான், நம்ம வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க, நம்ம அப்பா எவ்வளவோ வேலைக்காரங்களுக்கு உணவு கொடுக்குறாரு, அவங்கள பராமரிக்கிறாரு. நம்ம வீட்டில் போய் ஒரு வேலைக்காரனாவது நம்ம இருந்துக்கிடலாம். இங்கே நம்ம என்ன வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கல, பன்றி தவிட நம்ம என்ன சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான்னு நினச்சான், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். என்ன எப்படி இவன் வாரான், வந்தால் அவங்க அப்பா மகன் வருவதை பார்த்துமே அப்படியே ஆவலாக அவனை ஓடி கட்டிப்பிடிக்கிறாரு. என்ன தகப்பன், இதுதான் நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து. நம்ம மனம் திரும்பி அவரை தேடி வரும்போது நம்மளை என்ன செய்வார், அல்லேலூயா, அரவணைத்து கொள்வார். என் அப்பா அரவணைத்து கொள்வார். அவன் சொன்னான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சப்பா, இனி உங்கள் குமாரன் சொல்லப்படுறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. உங்கள் வீட்டில் உள்ள வேலைக்காரனில் ஒருத்தனா என்னை என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அப்பா அப்படி செஞ்சாரா? அவன் மனம் திரும்பிட்டான். என் மகன் காணாமல் போனான், திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டான். என்னோட கூட நீங்கள் என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி புது வஸ்திரத்தை உடுத்தி அவனுக்காக ஆடுகளை அடித்து விருந்து கொண்டாடலாம். இதுதான் பரலோகத்தில் நம்ம மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த வந்த உடனே அந்த அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அதே போல் அந்த பரம தகப்பன அப்பா நம்ம மனம் திரும்பி போகிறவங்ககிட்ட அவ்வளோ சந்தோஷப்படுவார். அதுக்கு அடுத்து பாருங்கள், மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு, அது தேவனோடு இருக்கிறது. அது நம்ம மனம் திரும்பினா தேவனோடு இருப்போம். நம்ம எப்பவுமே நம்ம ஜீவனை சாவுக்கு நமக்கு பயமே இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிறதும் மேலே ஏசப்பாவோடு இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதனால் அந்த பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செஞ்சிடணும், பாவ மன்னிப்பை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்யதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. எந்த பாவியானாலும் ஆண்டவர் என்ன செய்வார், அவர் புறம்பே நம்மளை தள்ளவே மாட்டார். கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். அதான் தேவன். அப்போ மரணத்துக்கு பின்னாலேயும் தேவனோடு இருப்பேன். தாவீது பாருங்களேன், சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். அதாவது கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். சங்கீதம் 34, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறான் பாருங்க. இப்போது நம்ம என்ன செஞ்சிடணும், எப்போவும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து தீர்க்கதரிசிகள். அப்போ அந்த காலத்தில் நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்புனாங்க. தீர்க்கதரிசிகள் நம்ம பாவத்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, உணர்த்துவாங்க, மனம் திரும்ப சொல்லுவாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது இப்போ நம்ம இந்த தீர்க்கதரிசிலாம் நம்ம எலிசா தீர்க்கதரிசியை பற்றி நம்ம கொஞ்சம் படிப்போம். எப்படி அப்படின்னு சொன்னால் 2 ராஜாக்கள் 7:6 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஸ்தோத்திரம், எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்வாரா, அவர் உழுதுகிட்டு இருக்கும்போது எலியா மூலமாக எலியாவுக்கு ஊழியம் பார்த்து அவருக்குள்ள வல்லமையில 2 மடங்கு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினவர் இந்த எலிசா. அப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி மூலமாக நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு பாருங்க. ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு, அதாவது இப்போ மரம் வெட்டும்போது கோடாரி கீழே விழுந்துட்டு உடனே ஐயோ நான் அடுத்தவங்க கோடாரியெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் என்ன செய்ய, நான் அந்த கோடாரிக்காரன் அழும்போது அவர் அப்படியே மிதக்க பண்ணார். அப்புறம் 20 அப்பத்தை வச்சு 100 பேருக்கு பங்கிட்ட சொல்லி சொன்னார். அவன் 100 பேருக்கு பங்கிட்டான். அந்த அற்புதம், நிறைய அற்புதங்களை எலிசா ஒரு பிள்ளைய இல்லாமல் இருந்த குழந்தைய கொடுத்து அந்த குழந்தை செத்ததை உயிரோட என்ன செஞ்சிருப்பார், எழுப்பியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பாருங்கள். எப்படின்னா தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க வல்லமையை பற்றியலா. ஆனால் இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்வாராம், அதாவது இந்த நாகமான்றவர் குஷ்டரோகியாக இருந்தார். அப்போது அந்த இஸ்ரவேல் ஒரு சின்ன பாப்பா அந்த அடிமைகளால் கொண்டு வந்தாங்களே பாபிலோனுக்கு. அப்போ அதை அந்த பாப்பா என்ன செஞ்சா, சரி நம்ம எஜமான் என்ன செய்கிறாரு, இப்படி குஷ்டரோகத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொல்வா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட போனால் அந்த குஷ்டரோகம் சரியாயிரும் அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன செய்கிறார், நாகமான் போகிறார். அப்போ ராஜா தான் என்ன செய்வார், சோமாக்குவார், வல்ல ராஜாட்ட லெட்டர்லாம் வாங்கிட்டு போகிறாரு. அங்கே போனால் ஐயையோ ராஜா சொல்கிறாரு, இது என்ன, நான் என்ன தீர்க்கதரிசியா, கடவுளா, நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த மாதிரி எலிசா வேலைக்காரங்க எலிசாட்ட வர சொன்னாங்க. உடனே எலிசா என்ன சொன்னாருன்னா, நீ யோர்தான் நதியில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணுன்னு. உடனே இவன் என்ன செஞ்சான், ஐயோ ஏன் அங்கெல்லாம் அப்படி நதிகள் இல்லையா, அங்கே தான் இருக்கா. இப்போவும் அப்படித்தான். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உடனே செவி கொடுக்க மாட்டாங்க, தீர்க்கதரிசிகளின் சொல்ல கேட்க மாட்டாங்க. அப்படி தான் நாகமாக இருந்தா. உடனே மற்றவங்க சொன்னாங்க, ஏன் இன்னும் ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் செஞ்சுருப்பீங்களா, ஆனாலும் இது லேசான காரியம் தானே போகுன்னு யோர்தானில் 3 நாள் அப்படியே பச்சை பிள்ளை உடம்பு மாதிரி வந்துச்சு. அதில் பாருங்களேன், யார், கேயாசி இவருடைய வேலைக்காரன் போய் என்ன வெகுமதி கொடுத்தா, வெகுமதியெல்லாம் நாகமான் கொடுத்தா எலிசா வாங்கலை. ஆனால் கூட இருக்க கேயாசி என்ன செஞ்சான், கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்கக்கிட்ட இப்போ தான் 2 பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாற்று வஸ்திரம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாகமான்கிட்ட வாங்கிட்டு வச்சான். இப்படித்தான் லஞ்சம் வாங்குறவங்க, ஸ்தோத்திரம், லஞ்சம் வாங்குகிற ஒவ்வொருவனும் வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டு போகிறான். ஆனால் தீர்க்கதரிசிக்கு தெரியாமல் இருக்குமா, நீ எங்கேருந்து வர, நான் இங்கே ஒரு அடியாக எங்கேயுமே போகலாம். அப்போ சொல்கிறான், பொய் 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 சொல்கிற வாய் அடைக்கப்படும், பொய் சொல்கிற வாய் அடைக்கப்படும். உடனே நாகமானுக்குள்ள குஷ்டம் உன்னைய என்ன செஞ்சிடும், பிடிச்சிடும். அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம செய்கிறது கடவுளுக்கு தெரியாது நம்ம நினைக்கும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு, அதுக்கு தண்டனை கொடுப்பாரு. இன்னும் இந்த எலிசா என்ன செஞ்சாருன்னா, அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு ராஜாவாகிய பெனாத்த சமாரியாவை என்ன செஞ்சாங்க, முற்றுகை போட்டாங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எச்சரிக்கை பண்ணுவார்.
அங்கே இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் இஸ்ரவேல் ராஜா இந்த இடத்துக்கு வராங்க, நீங்கள் போகாதீங்க, இந்த இடத்துக்கு வராங்க போகாதீங்க அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். உடனே எப்படி நான் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு எப்படி இந்த சமரியா வந்து என்ன செஞ்சான், அதாவது இந்த சீரிய ராஜா ஏன் இவங்க எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒருத்தர் சொல்லுவா, ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து என்ன செஞ்சிருவார், எல்லாத்தையும் சொல்லிடுவார் அப்படின்னு. உடனே யார் அப்படின்னு சொல்லி படையை அனுப்புதான், குதிரைப்படை இராணுவத்தை அப்படியே அனுப்புகிறான் எலிசாவை பிடிச்சிட்டு வர சொல்லி. அப்போ அப்படி வர சொல்லும்போது, எலிசாவை பிடிச்சிட்டு வர சொல்லும்போது இங்கே வாராங்க. வந்தோடனே எலிசாவுடைய வேலைக்காரங்களாம் பயப்படுறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, அவர்களோட இருப்பவங்களை காட்டில் நம்மளோட இருப்பவங்க அதிகம், ஏசப்பா கூட இருக்கவங்க, நமக்கு பயமே இல்லை. மகனே மகளே சகோதரனே சகோதரியே ஏசப்பாவோட கூட இருந்தா அவர் என்ன செய்வாரா, அந்த எலிசாவை என்ன செஞ்சார், நம்மளோட இருப்பவர் அதிகவர்னு சொன்னாது. அக்கினி ரதங்களும் குதிரைகளும் அப்படியே அவங்கள சுற்றி காவலுக்கு இருந்தது. அப்போ அவர் சொன்னார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளுண்டு. கண்களை திறந்து பார்த்தோன்னே அப்படி இருக்குது, அப்படி நம்மளை பாதுகாப்பார். நம்ம தகப்பன் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்ட அந்த ஜீவாதிபதி நமக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கும்போது அவர் என்ன செய்வார், நம்மளை பாதுகாப்பார். அக்கினி குதிரைகளும் ரதங்களாலும் என்ன செஞ்சார், அந்த வேலைக்காரன் பார்த்துட்டு அவனுக்கு என்ன செஞ்சு, சரி தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு அவங்கள என்ன சொன்னார், அவங்களெல்லாம் குருட்டோட்டம், நல்ல இராணுவ வீரர்கள் எல்லாமே லேசாக பிடிக்க வந்தவங்களாம் குருட்டாட்டம் பிடிக்க வச்சுட்டாங்க, கண்ணு தெரியாமல் அலையுதாங்க. இதுதான் தண்டனை, இதே தண்டனை உண்டு கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துகிறவங்க, ஊழியர்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு இந்த தண்டனை உண்டு. கண்ணு தெரியாமல் அலைஞ்சாங்க. அப்புறம் இவர் என்ன செஞ்சார், கூட்டி எருசலேமுக்கு அனுப்புனார். கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்னதெல்லாம், பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடை பாவம் எதெல்லாம் அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 7:6 இருக்குது பாருங்கள். மேட்டிமையான கண், மேட்டிமையான கண் யாருக்கு இருந்துச்சு, சிம்சோனுக்கு இருந்துச்சு. தெளிலால பார்த்து மயங்கி அவன் என்ன செஞ்சுட்டான், வம்பா கெட்டு போனதுக்கு முதல் காரணம் மேட்டுமையான கண்ணு. தாவீது ராஜா இதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன்னு சொன்னார். ஆனால் தாவீது ராஜா உப்பரியில் நின்று பச்சேபால் பார்த்தாரு. அப்போ அவருடைய கண்ணு பார்வையடைஞ்சு தவறிட்டார். அந்த அவருக்கு பிறந்த பிள்ளை பிள்ளை செத்து போச்சு. கர்த்தர் தண்டனை கொடுத்தாரு. ஆனால் 51வது சங்கீதத்தை அவர் என்ன செய்வார், வேதனையோட மன்னிப்பு கேட்பார் ஆண்டவர்கிட்ட. அப்போ மேட்டிமையான கண்ணு, ஆலோசனை, துராலோசனை, அவனை எப்படி கெடுக்கலாம், இப்படி எப்படி கெடுக்கலாம், ஏய் இந்த பிள்ளை இப்படி வருது, இதை பிடிக்கணும், ஐயோ என் வாலிபனே உன் எண்ணெய் எப்படி. அதே மாதிரி வாலிப பிள்ளைகளும் தானும் ஆடம்பர பேப்பரில் பார்க்கும்போது என்னென்னலாமோ இருக்குது, எத்தனை கல்யாணமோ பணத்துக்காக அப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி எப்படி பொண்கள்லாம் அப்படி செய்தாங்கன்னு தெரியலை. கடைசியில் என்னது, சரீரம் நாத்தம் எடுக்கும். நரகத்தில் போய் அக்கனியில் வேகணும். நீ உலகத்தில் நீ தப்பாக நீ போனன்னா உனக்கு சரியான என்ன செய்யாது, ஆயுசுனால குறையும், நீ வேதனைப்படுவ, அக்கனி கடல்ல நீ என்ன செய்வ, தள்ளப்படுவ. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, எச்சரிக்கை இரு. தாவீது ராஜா இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார் ஆண்டவர். ஆனாலும் அவர் தப்பா, அவருடைய கண் மேட்டுமையான கண்ணு, அந்த அவர் பச்சைபாலை பார்த்ததுனால உத பிள்ளை இறந்துச்சு. ஆனாலும் அவர் மனம் திரும்பினார். ஆனால் மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்வார், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் யாருனாலும் என்ன செய்வார், மனம் திரும்ப ஏற்றுக்கிடுவார். அதுதான் இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக அவரை என்ன செஞ்சார், மாற்றினார், பாவம் மன்னிப்பை பெற்றதுனால. அப்போ போய் நாவு அவன் சொன்னாம்ல, கேஎஸ்சி நான் எங்கேயுமே போகலையே அப்படின்னா. அனனியா சப்பிரால் புதிய அப்போஸ்தலர் 5 அனனியா இவ்வளவுக்கு தானே விற்றீங்க அப்படி பேதரு கேட்கும்போது, ஆமாம் இவ்வளவு தான் விற்ற. போய் நான் 2 பேரும் பாவத்தின் சம்பளம் மரணத்தை அனுபவிச்சாங்க. அப்போ போய் நாவு, துர் ஆலோசனை பிணைக்க இருதயம், இதயத்தில் கெட்ட சிந்தனை, அவனை எப்படி கெடுக்கலாம், அதை எப்படி செய்யலாம், இதை எப்படி கெட்ட சிந்தனை, துர் ஆலோசனை. உன் இதயத்தில் இயேசு இருக்கணும்.
இதயம் சுத்தமாக இருக்கணும். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும் தாவீது. இப்போ என்ன செய்யணும்? இதயம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? சொந்தமானது. தீங்கு செய்ய விரைந்தோடு தான் கால். அடுத்தவங்களுக்கு கொலை பண்ணுறதுக்கு ஓடுவான், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். அதுக்கடுத்து சகோதரர்களை இந்த விரோதத்தை உண்டு பண்ணுது. இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். இதிலெல்லாம் இருந்து, அதாவது கடைசி நாட்களில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தினாலும் தேவ எக்காலத்தோட வானத்தில் இருந்து இறங்கி வருவார். இது உண்மை, இது சத்தியம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய அவருடைய 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கை கொஞ்சம், உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப குறைவு. ஆனால் பரலோகத்தில் நீடிய ஆயுடு, அப்போ நீடிய அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படும். இந்த 6 காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிறார் பாருங்க. இந்த 6 காரியங்களை என்ன செய்யணும்? வெறுக்கணும். என்னதெல்லாம்? மேட்டுமையான கண், பொய் நாவு, ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்ய விரந்தோடு அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி. சகோதரருக்குள்ள என்ன செய்து வேற்றுமையை உண்டு பண்ணு. இது காரியத்தெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வழியில் நடப்போம். இந்த காரியங்களெல்லாம் மனசில் வச்சு மனம் திரும்பி, வாலிபனே துரு இச்சைக்கு விலகி ஓடு. ஹல்லேலூயா. நீ போத பொருளைங்க, அது உடம்பையும் கெடுக்கும், ஆத்மாவையும் கெடுக்கும். மனம் திரும்பு. தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் உள்ளத்திலையும் கர்த்தர் நீர் பேசும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. குற்றங்கள் உண்டையா, குறைகள் உண்டையா அப்பா, எல்லாம் மனம் திரும்பணும் ஐயா. அப்பா, இந்த 6 காரியங்களையும் கர்த்தர் வெறுக்கணும் சாமி. அப்பா, ஒரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசுங்க. மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் செய்யணும் சுவாமி. ஒவ்வொரு வாலிபர்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. பெரியவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டவங்களை தான் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. ஆமென் ஆண்டவரே. பேதுருவுடைய உபதேசத்தினால 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த போல கர்த்தாவே இப்பொழுது பேதுருகள் எழும்பணும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் பவுல்கள் எழும்பணும் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படணும் ஏசப்பா. ஹல்லேலூயா. உங்க நாம மகிமைப்படணும் ஏசப்பா. தீர்க்கதரிசிகள் எழும்பணும் ஆண்டவரே. உண்மை ஊழியர்கள் எழும்பணும் ஆண்டவரே. உங்க நாமத்தை கர்த்தாவே பிரஸ்தாபப்படுத்தணும் சாமி. ரட்சிப்பை கர்த்தாவே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுப்புதல் எல்லா இடத்துலையும் உண்டாகணும் சாமி. நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா. எலிசாக்கள் எழும்பணும் அப்பா. உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.